தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் திருமூலரின் முதல் தந்திரத்தில் இன்று நாம் பார்க்க போவது 48வது பாடல். இந்த பாடலினுடைய வரிகள் நமக்கு பல கோவில்களை நினைவுபடுத்தும். அந்த கோவில்களுக்கும் இந்த பாடலுக்கும் என்ன சம்பந்தம் என்பதனை இந்த பாடல் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த பாடல் வரிகள் தான் என்ன, திருமூலர் என்னத்தான் சொல்லியிருக்கிறார் பார்ப்போமா? பாருங்கள். அடியார் பரவும் அமரர் பிரான் முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த 4 வரிகள் தான் சொல்கிறாங்க. இதில் கடைசியாக சொல்லும் பொழுது மணி விளக்குன்ற மாதிரி சொல்லுவோம். மணியா விளக்கு அப்படின்றாரு. என்னது அது மணியா விளக்கு? எந்தை என்ற ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு சொல் வருகிறது. எந்தை என்றால் தந்தை. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இறைவன் எப்பொழுதுமே அவருடைய அழகாகிய நாமங்களை சொல்லுவதில் மட்டும் கிடையாது. அந்த மணி விளக்குன்றாரு. மணி விளக்கு என்பது எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அந்த விளக்கானது நம்ம வீட்டிலலாம் தீபம் ஏற்றுவோம். இந்த தீபத்தினுடைய பெருமை நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உடம்புக்கும் இந்த விளக்குக்கும் என்ன என்பதை தான் இவர் தொடர்பு படுத்துகின்றார். இந்த தொடர்பானது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நந்தா விளக்குன்னு சொல்லுவோம், இது தூங்கா விளக்குன்னு சொல்லுவோம். கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதேனா இப்போல்லாம் மருத்துவமனையில் போடுவாங்க பார், 7/24 அப்படின்னு போடுவாங்க. எப்பொழுதும் எந்த நேரமும் 7 நாளும், மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் 7 நாளும் 24 மணி நேரமும் என்பது தான். அதுபோல் இந்த நந்தா விளக்கு உலகில் எரிந்து கொண்டே இருக்கும். தூங்கா விளக்குன்னுவோம், மணி விளக்கு என்போம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவை விளக்கு. எத்தனையோ பேர்கள் இந்த விளக்குகளுக்கு உண்டு. ஆனால் இவர் குறிப்பிடுகின்ற மணி விளக்கினுடைய தன்மை பார்த்திங்கன்னா தூங்கா விடி விளக்கு மாதிரி. இது இந்த விளக்கில் தான் நம்முடைய வாழ்க்கையானது பின்னி பிணைந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா நம்ம அகல் எடுத்துக்கிறோம். அந்த அகல் எடுத்து அதில் என்ன பண்ணுவோன்னா ஒரு வத்தியை போடுவோம். வத்தியை போட்டுட்டு குளம் நிறைய எண்ணெய் விட்டு வணங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல் அந்த குளம் போல் எண்ணெய் நெய்யை விடலாம், இல்லை எண்ணெயை விடலாம். இன்றைக்கி பஞ்சத்திரி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சம் என்றால் 5, அந்த 5 விதமான எண்ணெயை கலந்து வைத்து கொண்டு ஏற்றி வைப்பார்கள். நவகிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விளக்குக்கு போடுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறனா, திருமூலர் இந்த விடியா விளக்காகிய தூங்கா விளக்காகிய விளக்கை ஏற்ற வேண்டும். எப்படின்னா அது வத்திக்குள்ளே எண்ணெய்க்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ண சுடரை ஏற்றுகின்றோம். அப்படி சுடர் ஏற்றுகின்ற பொழுது அந்த விளக்கினுடைய வத்தியை பார்த்திங்கன்னா ஏற்றிடுறோம். அந்த திரியினுடைய சுடர் மேல் நோக்கி தான் போகும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த திரியை நம்ம ஏற்றிட்ட உடனே அந்த ஒளியானது மேல் நோக்கி தான் போகுது. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறானா? மேல் உலகத்தில். நம்ம மேலே இருந்து தான் கீழே வரும். அது காற்றாக, ஓரளவுக்கு மேலே காற்று கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு பொருளையும் மேலே போட்டால் கீழ்நோக்கித்தான் வரும் என்பதும் தெரியும். ஆனால் இங்கு ஒரு மனிதனானவன் ஆன்மீகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குளம் போல எண்ணெய் சொல்கிறான் பாருங்க. அந்த எண்ணெய் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்முடைய கர்மா. கர்மா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணவம், தான் என்ற ஆணவம். கர்மா அது மட்டுமே இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அறியாமை. இந்த முட்டாள்தனமான செய்கைகள் சொல்லுவாங்க பாருங்க, அந்த அறியாமை. இது எல்லாம் தான் எண்ணெய் என்று சொல்கிறார். யார்? திருமூலர். நம்ம சொல்லலை. திருமூலர் எவ்வளோ அறியாமையை பற்றியே அவர் சொல்கிறாரு. ஏன்னா இறைவனை புகழ்கின்ற வாயிலே அறியாமையையும் சாடுகின்றார் என்பதை தான் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அவர் புரட்சியாளர். இவரே அதே போல் சிவவாக்கியனார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாருமே அப்படியே உள்வாங்கக்கூடியவர்கள் அல்ல.
அதில் நம்முடைய அறியாமையை சாடுகின்றவர் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருவர் தான் இவரும். சிவனையே புகழ்ந்தாலும் அதில் பெண்களை தூற்றுவதிலும் அவருக்கு பிடிக்காது. இந்த எண்ணெய் என்னன்றத நம்மிடையே இருக்கின்ற ஆணவம், மும்மலம் சொல்லுவோம். ஆணவம், கண்மம், மலம், இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அறியாமை. இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுகின்றோம். அதில் தீபம் எதுக்காக ஏற்றுறோன்னே நமக்கே தெரியாமல், தீபம் ஏற்றுகின்ற போது இறைவனிடத்தில் வைக்கும் பொழுது, இறைவா என்னிடம் உள்ள அறியாமை, அகந்தை, ஆணவம் இதெல்லாம் நீ அழிச்சிடணும். எப்படி? உன்னை நோக்கி நான் எதை ஏற்றுகின்றேன்? விளக்கை ஏற்றுகின்ற பொழுது வருகிறதே ஒரு சுடர், அதை நீ எனக்கு உள்ளே கொடுக்க வேண்டும். எங்கே? இதயத்தில். அப்போ என்கிட்ட அறியாமை போயிடுச்சு, ஆணவம் போயிடுச்சு, என்கிட்ட இருந்த தான் என்ற அகந்தை அழிந்து விட்டது. அப்போ நான் எப்படி இருப்பேன்? என்னிடத்திலே இறைவன் அந்த இடத்துல குடிகொண்டு விடுவான். ஏன் கேட்டால் என்கிட்ட மனசில் எல்லாமே இழந்ததனால் தூய்மை மட்டும்தான் இருக்கிறது. அப்போது இறைவன் அந்த தூய்மையான இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இறைவனானவன் அங்கே வருகின்றார். இதை ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதையும் சொல்லலாம். அதாவது நம்ம நாரதர் அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, எங்கேயாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்டு அந்த கலகத்தில் இருந்து ஒரு சிறப்பை பெற்றுக்கொள்வார். அப்படிப்பட்டவர் தான் நாரதர். நாரதர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு இடமா அவர் தேவலோக சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். பூலோகத்தில் இருப்பார், மேல்லோகத்தில் இருப்பார், கைலாயத்தில் இருப்பார், பிரம்மலோகத்தில் இருப்பார், இந்திரலோகத்தில் இருப்பார். எங்கே இருந்தாலும் அவர் போயிட்டு திரிஞ்சுக்கிட்டே வருவார். அவருக்கு எப்பவுமே தான் தான் நாமத்தை, தெய்வ நாமத்தில் ராமநாமத்தையும் சரி விஷ்ணு நாமத்தை சொல்லக்கூடியவன் அப்படின்னு அகந்தை இருக்குது. ஆனால் அப்போ சொல்கிறாரு இவர், இப்படி சிவபெருமான் என்ன சொல்கிறார், என்ன நாரதரே என்ன பண்ண போகிற, இன்றைக்கி என்ன உன்னுடைய திருவிளையாடல் அப்படின்றாரு. அதுக்கு நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வர. அப்படி வரும் பொழுது ஒரு சாதாரண ஒரு உழவு தொழில் செய்யக்கூடியவன், அவன் காலையிலேருந்து தன் வீட்டில் இருக்கவங்க நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செய்துட்டு படுக்கும் பொழுது தான் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவான். அதுக்கு முன்னால் எல்லாம் சொல்ல மாட்டான். அவனுக்கு என்னன்னு கேட்டால், நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு இருப்பான். ஆக செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம் எங்கே வாழறாரு? நாம் செய்யக்கூடிய இடத்துல தான் வாழறாரு. ஆக நாம் செய்கின்ற தொழிலில் நாம் உண்மையாக இருந்தால் அந்த இடத்தினிலே தெய்வம் இருக்கும் என்பது தான். ஆக அவன் தெய்வத்தை விட தன்னுடைய பெரியோர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவன் சொல்லிட்டு படுக்கும் பொழுது ஒரு முறை தான் தெய்வத்தை கூப்பிடுவான். ஆக அப்போ யார் உயர்ந்தவன்? உன் கையில் எண்ணெயோடு நீ வச்சுட்டு சுத்தினிய, எவ்வளோ எண்ணெய் சிந்திருக்கு, எத்தனை முறை நீ இறைவனுடைய நாமத்தை சொன்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு முறை கூட கூப்பிடலை. சாதாரண ஒரு எண்ணெய் கிண்ணியை கையில் வச்சுட்டு உலகத்தை சுற்றி வரும் பொழுதே உன்னால் பார்க்க முடியலன்னா, ஒரு குடும்பத்தையே பார்த்து கொண்டு அவன் தெய்வ நாமத்தை சொல்கிறான்னா எத்தனை சிறப்புடையவன். எத்தனை முறை இறைவனை உடைய நாமம் கூறினோம் என்பது முக்கியமல்ல, நாம் செய்கின்ற செயல்களில் ஒழுங்காக செய்தோமா, நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற கடமைகளை ஆற்றினோமா. இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயைப் போல நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமை, ஆணவம், தான் என்ற கர்வம் இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த சுடர் விளக்காக தீபத்தை, அந்த சுடர் எப்படி மேல் நோக்கி இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்வும் மேல் நோக்கி ஓங்கும். சிவநாமத்தை கூறியவர்கள் வாழ்வில் என்றுமே நிம்மதிதான் அடைந்திருப்பார்கள் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.